காலை நேர சிந்தனை. பொழைக்க தெரியாதவன். சின்ன சின்ன விஷயங்களில் பொய் சொல்வது தவறில்லை என்பது பலரும் நினைக்கும் ஒரு தப்பான விஷயம். ஒரு பொய் என்றுமே ஒரு பொய்தான். அது எப்போதுமே உண்மையாவதில்லை. அது பக்கத்து வீட்டு ரோஜாவில் பறித்த பூவுக்காகவும் இருக்கலாம். அலுவலகத்தில் திருடிய பென்சிலாகவும் இருக்கலாம். பொய் பொய்தான். சின்ன சின்ன விஷயங்களில் நேர்மையாய் இருக்க பழகினால் பெரிய விஷயங்களிலும் அந்த பழக்கம் வந்து ஒட்டிக்கொள்ளும். எனவே சின்ன சின்ன விஷயங்களில் இருந்தே உண்மை சொல்வதை ஆரம்பியுங்கள். நேர்மை முளைவிட வேண்டிய முதல் இடம் குடும்பம். குடும்ப உறவினர்களிடையே பொய் கலக்காத உண்மை உரையாடல்களும் நேசமும் இருக்கும்போது அந்த வாசம் சமூகத்திலும் வீசும். பிரச்சனைகள் வருமோ என நினைத்து போலித்தனமாய் வாழ்வதை விட நேர்மையாய் வாழ்ந்து பிரச்சனைகளை சமாளிப்பதே சிறப்பானது. ஆப்ரஹாம் லிங்கன் இளம் வயதில் ஒரு கடையில் வேலை பார்த்தார். வாடிக்கையாளர்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் நேர்மையாகவும் இருப்பதில் அவர் வல்லவர். ஒருமுறை நள்ளிரவில் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருக்கையில் கணக்கு இடித்தது. ஒரு நபருக்கு சில காசுகள் கம்மியாக கொடுத்திருப்பதை கண்டுபிடித்தார். தாமதிக்காமல் கடையை பூட்டிக்கொண்டு வெகு தொலைவில் இருந்த அந்த நபரை தேடி போய் மிச்ச காசை கொடுத்துவிட்டு வந்தார். நேர்மை என்பது அவருக்குள் வேர்விட்டு வளர்ந்திருந்தது. நேர்மையாய் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல குணாதிசயத்தை உருவாக்கி தரும். நீங்கள் தொடர்ந்து நேர்மையை நேசிக்கும் போது உங்கள் மீதான நம்பிக்கை பல மடங்கு வலுவாகும். உங்கள் வாழ்க்கையை பிறர் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் கவனிக்க துவங்குவார்கள். நீங்கள் பிறருக்கு ஒரு வழிகாட்டியாகவே மாறிப்போவீர்கள். நேர்மையாளர்களை பொழைக்க தெரியாதவன் என உலகம் வெளியில் பேசினாலும் அவர் மீது உயரிய மரியாதையை சமூகம் எப்போதும் வைத்திருக்கும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.